நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, எத்தனை ஆடுகள் வரைக்கும் நம்ம வச்சிருந்தா நல்ல லாபம்? ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 100 ஆடுகளுக்கு மேல நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. 100 ஆளுக்கு மேல வருமான்னு சொல்றீங்க. வருமானம் எவ்வளவு வருங்க? எப்படி போட்டாலும் ஆ. ஒரு குட்டிக்கு ஒரு 1000 நிக்கும் ஒரு மாசம். ஒரு குட்டிக்கு ஒரு 1000. ஒரு 1000 நிக்கும். ஒரு குட்டிக்கு. ஒரு குட்டிக்கு. 50 ஆடு மேய்ச்சோம்னா ஆ. மாசம் ஒரு 50,000. மாசம் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு 100 ஆடுகள் நம்ம கிட்ட இருந்தா. வருஷத்துக்கு ஜாஸ்தியா சம்பாதிக்கலாம். ஒரு 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட நம்ம சம்பாதிக்கலாம். பின்னாடியே வருதுங்கய்யா. ஆமா, வளர்ப்புட்டே அப்படிதான். பின்னாடியே வருது. எல்லா ஆடும் பின்னாடியே வரும். ஐயா, எப்படிங்க ஐயா ஆடு வளர்க்குறீங்க? ஆடு வளர்க்குறதுன்னா காலையில பட்டியிலேருந்து வெளியே கட்டணும். 2வது பட்டி கூட்டணும். 3வது ஆட்டுக்கு தீன் கொண்டு வரணும். சாயங்காலம் தீனுக்கு சாயங்காலம் மேஜை பத்தாது, சாயங்காலம் கட்டணும். அப்போ ஆடு கொஞ்சம் மனசாகும். அப்புறம் தான் இந்த மாதிரி குட்டிகள் இருக்கல்ல, இந்த மக்காசோள கூரை வைக்கணும். மாசமான ஒரு டைம் இந்த பூச்சி மருந்து கொடுக்கணும். பூச்சி மருந்து கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி அவுத்துட்டு 2 நேரம் மேய்க்கணும். 2 நேரம் மேய்க்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நீங்க அதுக்கு தனியாவே செட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இது தனி செட்டு. அந்த செட்டுல தான் நீங்க ஆடுகளை விட்டுக்குவீங்க? ஆமாங்க. எவ்வளவு நேரம் மேய்ப்பீங்க ஆடு? காலையில ஒரு 2 ஹவர், சாயங்காலம் 2 ஹவர். காலையில ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம். எங்கெங்கெல்லாம் மேய்ச்சலுக்கு போவீங்க? மேய்க்க போங்க, அந்த சைட் கலப்பு போங்க. அப்புறம் இந்த மாதிரி காட்டு இங்கேயே மேய்ச்சிக்குவீங்க. ஆமாங்க. திம்மம்பாளையம் புதூர், அதாவது கே காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஐயா வந்து சின்னதா ஒரு பட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணி இங்க வந்து வெள்ளாடுகள் வந்து நாட்டு வெள்ளாடுகள் வளர்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கறத கேட்டுருக்கீங்களா? ஐயா வணக்கங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. பேர் துரைசாமி. துரைசாமி. திம்மம்பாளையம் புதூர் துரைசாமி. துரைசாமி. ஓகே. எத்தனை ஆடுகளா நீங்க ஆடு வளர்க்குறீங்க? ஆடு இப்ப 25 ரூபாய் வளர்க்கணும். 25 ஆடுகள் நீங்க வச்சிருக்கீங்க. எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இது 2 வருஷமா தொழில் பண்ணுங்க. 2 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு 2 ஆண்டுகள். முன்னால இந்த கல் குவாரி போயிட்டு இருந்தா, இப்ப கால் வலிங்கிறதுனால கல் குவாரி போக முடியல. இப்ப வந்து ஆடு இப்ப 2 வருஷமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எத்தனை ஆடுகள்ல ஆரம்பிச்சீங்க? இப்ப வாங்கினது வந்து 9 ஆடு வாங்கினேன். இப்ப கொஞ்சம் இடையில வித்துருக்கலாம், இடையில கொஞ்சம் வியாபாரம் பண்ணிருக்கலாம். இப்ப இருக்கிறது வந்து இலை போக 25 ஆடு குட்டிகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு 6 மாசம் போனா அந்த குட்டிகளை வித்துருவோம். முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது 9 ஆடுகள் நீங்க வாங்கி ஆரம்பிச்சிருக்கீங்க. சின்ன குட்டியா வாங்கியிருப்பீங்க? இல்லைங்க, பெருசா. 9 ஆடுகளை எவ்வளவு தொகை கொடுத்து? தொகை 55,000 கொடுத்து வாங்கணும். 9 ஆடுகள். ஆமா. இப்போ அதை வந்து 25 ஆடுகளா நீங்க பெருக்கி இதுல இடையில நீங்க விற்பனைக்கும் கொடுத்துருக்கீங்க. ஆமா. இதுல எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுதுங்க? ஒரு நல்ல இந்த பெரிய தொழிலா இருந்தா, நல்ல ஆடா இருந்தா 3 மாசத்துக்கு ஒரு 2 குட்டி வைக்கலாம். 2 குட்டி வைக்கலாம். 2 குட்டி. ஆனா வருஷத்துக்கு 2 ஈத்து. ஒரு வருஷத்துக்கு 2 ஈத்து. 6 மாசத்துக்கு ஒரு டைம். 6 மாசத்துக்கு ஒரு டைம் குட்டி போட்டுரும். பிரச்சனையே இல்ல. ஒரு குட்டி போறதுல 2 குட்டியா போட்டுருது. 2 குட்டியும் போடு, 3 குட்டியும் போடு, 4 குட்டியும் போடு. ஆனா 4 குட்டி போடுறது வேஸ்ட். 3 குட்டி பால் பத்தாது. கொடுக்க முடியாது. அது குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காது. ஆமா, ஆரோக்கியமா இருக்காது. 2 போடுறத பெஸ்ட்ங்கறீங்க. பெஸ்ட். ஓகே. அப்போ வந்து எத்தனை பிரிவு குட்டி வச்சிருக்கீங்க? மொத்தம் 11 குட்டி. இதுல 12 இருக்குது. 12ல 6 பிரிவு குட்டி, ஒரு 6 கடை குட்டி இப்போ இருக்குது. ஆமா. அந்த 6 பிரிவு குட்டி தான் உங்களுக்கு அப்படியே இனப்பெருக்கம் பண்ணி இப்ப இந்த 6 பிரிவு குட்டி இன்னொரு வருஷம் போகும்போது அது கொஞ்சம் பெருசாகி குட்டி போட்டு. இப்போ எவ்வளவு ஆடுகளா ஒரு ஆண்டுகள்ல நம்ம பெருக்க முடியும்? இந்த சைஸ் குட்டி வாங்கணும்னா, எது இந்த சைஸ்ல ஓகே. இந்த சைஸ்ல வாங்கணும்னா, இந்த சைஸ் வாங்கணும் ஒரு 7,000. இப்ப இது வருஷம் மட்டும் வேசுமானா இது குட்டி போடும். இது குட்டி போடும். எவ்வளவு நாட்கள் ஆகுங்கய்யா ஒரு ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு? எவ்வளவு நாட்கள் ஆகும்? அது 6 மாசம்.
அது பருவத்துக்கு வர்றதுக்கு 6 மாதங்கள் ஆயிரும். 6 மாதம் ஓகே. 6 மாசம் நல்லா கண்காணிப்போட நல்லா வளர்க்கணும். வளர்ப்போம். என்னென்ன நோய்கள் ஏற்படுதுங்க நாட்டு வெள்ளாடுகளுக்கு? நாட்டு வெள்ளாடுக்கு இன்னும் எந்த நோயும் ஏற்பட்டது இல்லை. இதுவரையிலும் இது வரைக்கும் வரல. ஏதோ நாம அந்த தானியம், இந்த அரிசி சோறு வைக்கக்கூடாது. ம். அரிசி சோறு வைக்கக்கூடாது, ம். அரிசி வைக்கக்கூடாது. ம். இந்த தானிய வகைகளை தாசியை வச்சா ம். வயிறு உப்பு போயிடும். ம். பக்கமா பார்த்தா எந்த ம். சீக்கும் ஆடுகளுக்கு வந்து எந்த சீக்கும் இல்லை. ம். ம். வெள்ளாட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோ விழுந்தா நீங்க கொடுப்பீங்க வியாபாரி? அது சொல்ல முடியாது. அது 7 கிலோக்கு 10 கிலோக்கு வைக்கலாம், 5 கிலோக்கு வரலாம். ம். கொஞ்சம் காசு அமௌண்ட் டைட் ஆனா கொடுத்துருவோம், அவ்வளவுதான். இப்ப இது நம்மளுடைய சொந்த இடம் தானுங்களா ஐயா? சொந்த இடத்துல வாடகை. அதாவது குத்தகைக்கு அந்த மாதிரி தான் நீங்க வாங்கிருக்கீங்களா வாடகை? இல்ல, வாடகை. எவ்வளவுங்க ஐயா மாத வாடகை? மாதம் வருஷத்துக்கு 5-10,000. அதாவது இந்த இடத்தோட சேர்த்துங்களா இல்ல இல்ல இந்த இடம் செட்டுக்கு மட்டும்? இந்த இடம் இல்ல, அந்த செட் போடுற இடம், அந்த நெட்டு மட்டும் தான். அது எவ்வளவு சென்ட் வருங்க? 80 சென்ட் வரும். 80 சென்ட் வந்து வருடத்துக்கு 10,000 ரூபாங்கிற ஒரு தொகையில குத்தகைக்கு நீங்க வந்து கொடுத்து நீங்க இந்த ஒரு ஆட்டை வந்து வளர்த்து நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஓகே. இது வந்து நமக்கு இட வசதி நல்லா தோராயமா இருந்தா இன்னும் ஆடுகளை வந்து அதிகப்படுத்தலாம். என்ன எதிர்வரும் நாட்கள் எவ்வளவு ஆடுகள் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்க? நமக்கு மேய்க்கிறதுக்கு சமாளிச்சு போற அளவுக்கு, எந்த அளவுக்கு மேய்க்கிறதுக்கு மேவ அந்த அளவுக்கு வேணுமல்ல. பாரு, இந்த மாதிரி தோட்டம் இருந்தா மசாலா பிள்ளை போடலாம். 50 ரூபாய் ஆடு கூட கட்டலாம், மேய்க்கலாம். அடுத்த மசாலா பில் கட்டுத்தீனம் கூட போடலாம். சாலையில் கவுத்த தொங்குட்டு கட்டுத்தீனம் போட்டா 50 ஆடு கூட வளர்த்துடலாம். நம்மளுக்கு தோட்டம் இல்லை, இந்த மாதிரி மேவுதான். எத்தனை ஆடுகள் வரைக்கும் நம்ம வச்சிருந்தா நல்ல லாபம்? ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆடுகளுக்கு மேல நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ஆடுக்கு மேல வருமானம் சொல்றீங்க? வருமானம் எவ்வளவு வருங்க? இப்படி போட்டாலும் ஒரு குட்டிக்கு ஒரு 1000 நிக்கும் ஒரு மாசம். ஒரு குட்டிக்கு ஒரு 1000. ஒரு 1000 நிக்கும் ஒரு குட்டிக்கு. ஒரு 50 குட்டி, ஒரு 50 ஆடு மேய்ச்சோம்னா மாசம் ஒரு 50,000. மாசம் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு 100 ஆடுகள் நம்ம கிட்ட இருந்தா வருஷத்துக்கு ஜாஸ்தியா சம்பாதிக்கலாம். ஒரு 5 இருந்து 6 லட்சம் வரைக்கும் கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா மேவு வேணும். மேவுதான். இப்ப பாருங்க, இடையில மழை இல்ல, இப்பதான் மழை பெஞ்சிருக்கு. இப்ப இதுவரையில மேற்பகுதியில போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். இந்த அழகுனுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கொள்ள போறது 400-500 கொடுக்கறது, 2 மூட்டை கொண்டாந்து போடுறது, இப்படியே வளர்த்தது. இப்ப மழை பெஞ்சிருது, மேவுக்கு மூடி இப்ப நல்லா நிக்குது. புற்கள் இருக்கிறதுனால சாப்பிட்டு இருக்குது. எதுங்க ஐயா இந்த என்ன தீவனம் கொடுத்தா நல்லா ஆடு நல்லா கொழுப்பு வளருங்க? மேவு இந்த மேவு போதும். இந்த மசாலா பில்லு, இந்த குதிரை மசாலா, இந்த மாதிரி மேவே கொடுத்து போதும். இது கொடுத்தாலே போதும். பாரு, இந்த மாதிரி தலை ஏதோ 2 ஒரு வயிற்றுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும், அவ்வளவுதான். கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வயதுங்க ஐயா? வயசு எனக்கு 63 ஆச்சு. 63 ஆச்சு. இந்த ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுங்க? நீங்க எங்க கிரஸ் இருக்கா, எங்க போய் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? கல்குவாரிக்கு நீங்க பணிக்கு போயிட்டு, அது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். ஐயோ, அது பிரேக்கிராம் தேமிச்சு காலையில வழியாகி போச்சு. அந்த தொழிலுக்கு போயிட்டு இருந்து இதுக்குள்ள வரணுங்கிற எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? எப்படி இல்லைங்க, இது ரொம்ப முதல்ல இருந்தா நாங்க சின்ன பசங்கல இருந்து இந்த மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில விட்டோம். இடையில விட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போக முடியாதுன்ட்டு அப்புறம் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சு இந்த தொழிலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆடு வளர்க்கும் தொழில அப்பா அம்மா தாத்தா பாட்டி அங்கெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு இதுல எவ்வளவுங்க ஐயா வருமானம் கிடைக்குது வருடத்துக்கு? இல்ல, இப்ப இடையில கொஞ்சம் கொடுத்துட்டேன். இடையில ஒரு 50,000 கொடுத்துட்டேன். இன்னொரு 6 மாசம் போன இன்னொரு 50,000 விற்கலாம். 50,000 விற்கலாம் இல்லைங்களா? அது பிற குட்டிகள் கொடுக்க மாட்டேன், கடை குட்டியே பார்த்து கொடுப்பேன். பார்த்து ஏன்னா அது கொடுத்துட்டு உங்களுக்கு தொழில் போயிடும். சரி, நான் இப்போ ஆடு பெருகதெல்லாம். சரி, நான் இப்போ வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணுங்க ரொம்ப ஆசையா இருக்கு. அதாலும் வளர்க்கலாம். அப்படிங்கும் போது நான் எத்தனை ஆடுகள்ல நான் ஆரம்பிச்சா அதை நான் பெருக்க முடியும்? இடம் இருந்தா இந்த மாதிரி ஒரு செட்டு போடலாம். சிம்பிளான செட்டு. அப்படியே இந்த ஆடுகள் பக்கத்துல போலாமா? போலாம், வாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய குட்டிகள் வந்து எவ்வளவு குட்டிகள் இருக்குங்கய்யா? இப்ப 11 குட்டி இருக்கு. 12 குட்டி. 12 குட்டி இருக்குது இல்லைங்களா? 12 குட்டி. 12 குட்டியில ஓரளவுக்கு நல்லா ஒரு 6 மாசம் மேய்க்கணும். 6 மாசம் மேய்க்கணும். ஒரு அளவுக்கு சைஸா இருக்கிற குட்டிங்க எத்தனை குட்டிங்க? சைஸா இருக்கு. தூக்கலாமா? எடுக்கலாம். நான் தூக்கலாமா? தூக்கலாம். பால் பத்தாம மாட்டு பால், ஆட்டுல 3 குட்டி போட்டது, பால் பத்தல, மாட்டு பால் வாங்கி ஊத்துறோம். இந்த குட்டிக்கு வந்து மாட்டு பால் வாங்கி ஊத்துறீங்க? ஆமா. பால் பத்தல.
ஏன்னா 3 குட்டி போட்டு 3 குட்டி போல பால் பத்தல. இப்ப மாட்டுப்பாலை வாங்கி கையில வளர்க்குறேன். இல்லாட்டி சிரமம் தான். இதே சிரமம் தான். இல்லையானா 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு போட்ட குட்டி நான் காலையே கொடுத்தோம்னா 1000 ரூபாய்க்கு. ஓ, இதுக்கு டிமாண்டு தான் வெள்ளாட்டு குட்டிக்கு. ஆமா. இப்ப இந்த குட்டியை போட்டதுன்னா ஒரு ஆடு குட்டி போட்டதுன்னா காலையில அதை நிறைய பேர் கேட்பாங்க வளர்க்கவியா எனக்கு குடு உனக்கு கூட அனுபவம். நிறைய பேர் வளர்க்க அப்புறம் யாராவது கேட்பாங்க. அப்புறம் போன் பண்ணா போன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. குட்டி போட்டா குட்டி இருந்தா போன் பண்ண வந்து அப்போ எடுத்துட்டு போயிடும். 1000 ரூபாய் கொடுத்து போட்டு எடுத்துட்டு போயிடும். வளர்க்குறதுக்கு தான் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லைங்களா? ஆமா. சரிங்க, உங்களோட ஆடு வளர்ப்பை பற்றி எங்ககிட்ட சொன்னீங்க. இந்த குத்தகை நிலம் இருக்கு பாருங்க, இந்த இடம் எல்லாத்துக்குமே அமையாது. இது நீங்க எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஏதாவது கேட்டு இது பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். இந்த தோட்டத்துக்காரது அப்படியே கேட்டு நீங்க வாங்கிருக்கீங்க. ஆமா, அதாவது நம்ம பழக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கா நண்பருங்கிறனால உங்களுக்கு நண்பருக்கா நம்மளுக்கு எந்த வழி முடியாது ஆடு இந்த மாதிரி செட்டு போட்டு வளர்க்குற அப்படின்னா சரி போட்டுக்கங்க அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா? ஆமா. சரிங்க, ஆடு வளர்க்கும் தொழிலை பற்றி நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா குத்தகை நிலத்துல ஒரு வருடத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டி ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு 80 சென்ட்ல வந்து ஒரு இடம் அமைச்சு அங்க வந்து அவரு ஆடு வளர்க்கும் தொழில வந்து நாட்டு வெள்ளாடுகள் வளர்க்கும் தொழில வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ அவரை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.